அதாவது டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கையை நாங்கள் ஒரு தீர்மானமாகவே அறிவித்திருக்கிறோம். தற்போது உள்ள தொகுதி எண்ணிக்கை எந்த மாநிலத்திலும் மாற்றப்படக்கூடாது. கடந்த முறை தொகுதி மறுசீரமைப்பின் பொழுது தொகுதி எண்ணிக்கை கூடவோ குறையவோ செய்யாது என்று உறுதியளித்து அந்த அடிப்படையிலே தான் மறுசீரமைப்பு நடைபெற்றது. அதேபோல் இப்பொழுது மறுசீரமைப்பு என்பது தொகுதி எண்ணிக்கையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அமைய வேண்டும். கடந்த முறையை போல் இந்த முறையும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நாங்கள் வலியுறுத்துகிற ஒன்று. ஆனால் தொகுதியின் எண்ணிக்கையை மொத்தத்தில் அதிகரித்தால் எத்தனை சதவிகிதம் அந்த தொகுதி அதிகரிப்பு இருக்கிறதோ அதே சதவிகிதம் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்க வேண்டும். இந்த ஒரு மாவட்டத்திற்கு மக்கள் தொகை திட்டத்தை, குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சரியாக செயல்படுத்திய காரணத்தினால் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டோடு வைத்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே தொகுதி எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முடிவு. அதை ஒரு தீர்மானமாகவே நாங்கள் நிறைவேற்றி மக்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறோம். அது நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அது அவர் எதையாவது சொல்லணும், திமுகவை திட்ட வேண்டும் என்பது அப்படி செய்தால்தான் நம்மை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கருதுகிறார். அவருடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் அதிமுக பாஜகவின் அடிமைகளாக இருந்தார்கள். இப்பொழுது கூட பாஜகவின் அடிமைகளாக அவர்கள் தொடர்கிறார்கள். மாநில அரசின் உரிமைகளை பறித்து கொள்ளும் பொழுது கூட அவருடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை ஆதரித்து பேசுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பேச்சையெல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள். மக்கள் எடப்பாடி பேசினாலே அவர் ஒரு அடிமையாகத்தான் பேசுகிறார் என்பது மக்களுக்கு, பாஜகவின் அடிமையாக பேசுகிறார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல மதுரையில் நடக்கக்கூடிய இந்த முருகன் மாநாடு எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு நிறைய விமர்சனங்களும் எழுந்திருக்கு. உங்களுடைய பதில்? முருகன் தமிழ் கடவுள். அமித்ஷா எதற்கு வந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார் என்று எனக்கு தெரியாது. முருகன் அசைவ கடவுள். அவர் குறவர் இனத்தைச் சேர்ந்தவர். முருகனுடைய வரலாறு கூட தெரியாதவர்கள் முருகன் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கை. முருகன் தமிழ் கடவுள், தமிழ் பண்பாட்டின்படி நடக்கிற கடவுள். அந்த வகையில் இவர்கள் ஏதாவது ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்பதற்காக இந்த முருகன் மாநாட்டை அவர்கள் நடத்துகிறார்கள். அங்கே உள்ள மக்களே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், நீங்கள் குறுக்கிடாதீர்கள் என்று சொன்ன பிறகும் கூட இவர்கள் அதை செய்கிறார்கள் என்றால் அதற்குடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். அவர் எப்படி பொம்மை? இவர்தான் பொம்மை முதலமைச்சர். இருந்த காலம் வரை பொம்மை முதலமைச்சராக பாஜக ஆட்டுவித்த ஆட்டத்தின்படி ஆடிக்கொண்டிருந்த பொம்மை எடப்பாடி தான். எங்கள் முதலமைச்சர் சுதந்திரமாக செயல்படுகிறார்.